நேயர்களே, செய்தித்தாள் என்ற நிகழ்ச்சியில பல்வேறு செய்திகளை நம்ம பார்க்க இருக்கோம். வாக்காளர் திருத்தத்தை அடுத்த வாரம் தேர்தல் கமிஷன் தமிழ்நாட்டில் கொண்டு வர இருக்கு. இதுக்கு மு.க.ஸ்டாலின் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. மோந்தா புயல் வலுப்பெற்றுட்டு இருக்கு. அது எங்க கரையை கடக்கும் அப்படிங்கிற நியூஸும் வந்திருக்கு. அது போக இன்னைக்கு விஜய் மக்களை சந்திக்கிறார். இப்படி செய்தித்தாளில் பல்வேறு முக்கிய செய்திகள் வந்திருக்கு. அதை பத்தி நம்ம பார்ப்போம். தினமலர்ல முதல் பகுதியிலேயே தமிழகத்தில் ஆட்சியை பிடித்து விடலாம் என பாஜக, அதிமுக வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு ஸ்டாலின் கடும் எதிர்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. பீகார்ல 65 லட்சம் வாக்காளர்கள், குறிப்பா சிறுபான்மையினர் வாக்குகள் நீக்கப்பட்டதா நாடு முழுவதும் ஒரு கடும் கண்டனம் எதிர்ப்பு கூட தெரிவிச்சிருந்தாங்க. அதை பத்தி ஒரு நியூஸ் வந்திருக்கு. பீகார்ல 65 லட்சம் சிறுபான்மையினர் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதா ஒரு கடும் விமர்சனம் நாடு முழுக்க எழுந்தது. இதே போல் தேர்தல் கமிஷன் அடுத்த வாரம் தமிழ்நாட்டில் வாக்காளர் திருத்தத்தை கொண்டு வரதாகவும் அதற்கு ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஒரு கட்டுரை வந்திருக்கு. அதை பார்ப்போம். வாக்காளர் பட்டியலிருந்து சிறுபான்மையினர் பெயர்களை நீக்கிவிட்டால் தமிழகத்தில் ஆட்சியை பிடித்து விடலாம் என பாஜக, அதிமுக கட்சிகள் தப்பு கணக்கு போடுகின்றன என கூறி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தல் ஆணையத்தை தன் கைப்பாகையாக வைத்து பயன்படுத்த மத்திய அரசு முயற்சிக்கிறது என குற்றம் சாட்டியுள்ளாருங்கிறதா ஹெட்லைனா வந்திருக்கு. அடுத்தது மோந்தா புயல். தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலையும் மழை பெஞ்சிட்டு இருக்கும் பொழுது மோந்தா புயல் வலுப்பெற்று இருக்கு. இது எங்க கரையை கடக்கும், இதனால எந்த மாவட்டங்களுக்கு பாதிப்புன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இன்று வலுக்கிறது மோந்தா புயல். சென்னை உட்பட 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட். வங்கக்கடலில் அந்தமான் தீவுகள் அருகே நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மோந்தா புயலாக உருமாறி வலுவடைய உள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதுன்னு போட்டிருக்காங்க. இன்னைக்கு எங்க பகுதியில் வலசரவாக்கம், கே.கே. நகர்லாம் கனமழை பெய்து வருது காலையிலிருந்து. ஆந்திராவில் உஷார் நிலைன்னு போட்டிருக்காங்க. ஏன்னா ஆந்திராவில் தான் அது கரையை கடக்குன்னு சொல்லியிருக்கிறதுனால அங்கே உஷார் நிலையை பிரகடனப்படுத்தி இருக்கிறாங்க. சித்தூர், திருப்பதி உட்பட 16 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய, அதுவும் மிக கனமழை, ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததான் ஆசிய யூத் விளையாட்டு போட்டி கபடியில ஆண்கள் பெண்கள்ல இந்திய அணி தங்கப்பதக்கம் பெற்றிருக்கு. அதுல தமிழ்நாட்டை சேர்ந்த அபினேஷ், கண்ணகி அவங்க இருவருக்கும் ஸ்டாலின் அவர்கள் நேரில் கூட்டு ஊக்கத்தொகை வழங்கியிருக்காங்க. அதை பத்தி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதை பார்ப்போம். வளைகுடா நாடான பக்ரைனில் ஆசிய யூத் விளையாட்டு போட்டிகள் நடந்தன. இதில் கபடி போட்டியில் இந்திய ஆண்கள் மற்றும் பெண்கள் அணி தங்கம் வென்று அசத்தியது. தங்கம் வென்ற இந்திய அணியில் இடம்பெற்ற கார்த்திகா மற்றும் அபினேஷுக்கு முதல்வர் ஸ்டாலின் தலா 25 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கி பாராட்டினார் போட்டிருக்காங்க. அடுத்ததா கரூர் விவகாரம் சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. அது தொடர்பான பல வழக்குகள் இன்னைக்கு உயர்நீதிமன்றம் விசாரிக்க இருக்கு. அது பத்தின ஒரு தலைப்பு இதுல வந்திருக்கு. ஏற்கனவே சிபிஐ A1, A2, A3, A4ன்னு விஜய் கட்சியை சார்ந்தவங்களுக்கு சம்மன் அனுப்பி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா அரசியல் பகுதியில் மாட்டுக்கார வேளனாக மாறிய அண்ணாமலை, இயற்கை விவசாயத்தில் இளைஞர்கள் வெற்றி பெற அறிவுரைன்னு போட்டிருக்காங்க. ஏற்கனவே கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர்ல 11 ஏக்கர் விவசாய நிலத்தை அண்ணாமலை வாங்கினதா ஒரு விமர்சனம் அவர் மேல மிகப்பெரிய விமர்சனம் எழுந்தது. தமிழ்நாடு ஃபுல்லாக அது பரவலாக பேசப்பட்டது. அதை பற்றின ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. அமெரிக்காவில் பெரும் விவசாயிகள் இருக்கின்றனர், இந்தியாவில் சிறு குறு விவசாயிகளாக மாறிக்கொண்டு இருக்கின்றனர். அதற்கு தகுந்தால் போல் விவசாயத்தை மாற்ற வேண்டும். எத்தனையோ பேருக்கு விவசாயம் செய்யும் ஆசை இருக்கிறது, ஆனால் நிலம் இல்லை. நிலம் மதிப்பு கூடிக்கொண்டே செல்கிறது. விவசாயம் செய்ய விரும்பும் இளம் தலைமுறையினர் இவற்றை சவாலாக இல்லாமல் வாய்ப்பாக பார்க்க வேண்டும்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. அதுவும் அவரை கேலி சித்திரமா உருவாக்கி தான் அதுல கார்ட்டூன் வந்திருக்கு. வெற்று விளம்பரத்தில் காலம் கழிக்கும் முதல்வர் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் தன்னோட கடுமையான விமர்சனத்தை ஸ்டாலின் அவர்கள் மீது சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு கடும் விமர்சனங்களை திமுக அரசு மேல சொல்லிட்டு வராரு. அதை பத்தின ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. விவசாயம் அழிந்து விட்டது, தொழிற்சாலைகள் மூடப்படுகின்றன. இதற்கெல்லாம் காரணமாக திமுக ஆட்சியை மூட்டை கட்டிவிட்டு வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். கல்வியில் சிறந்த தமிழகம் எனும் பெருமை பேசுகின்றன. அரசு பள்ளிகளில் கட்டிடம் இல்லை, கழிப்பறை இல்லை, ஆசிரியர்கள் இல்லை. மாணவர்கள் எண்ணிக்கை பாதியாக குறைந்து விட்டது. தேர்தல் வாக்குறுதியில் எதையும் நிறைவேற்றவில்லை. முழுக்க முழுக்க வெற்று விளம்பரத்திலேயே முதல்வர் ஸ்டாலின் காலம் கழித்து கொண்டிருக்கிறார்னு கடும் விமர்சனங்களை வச்சிருக்காரு ஸ்டாலின் மேல. அடுத்த முதல் பேஜில் பார்த்தோம். ஸ்டாலின் அவர்கள் அடுத்த வாரம் வாக்காளர் திருத்தத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாரு. அதை பத்தி அவர் கூட்டணி கட்சியில் இருக்க திருமாவளவன் அவர்கள் தன்னோட கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. அதை பத்தி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. இதுல தமிழகத்தில் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் மேற்கொள்ள அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். பீகாரில் ஓட்டு திருட்டு நடந்ததை போல தமிழகத்திலும் நடக்கும். இதை தடுக்க அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும் சொல்லியிருக்காரு. முழு நேர சினிமா விமர்சராகி விட்டார் முதல்வர் குறித்து பழனிசாமி கவலை அப்படின்னு போட்டிருக்காங்க.
ஏற்கனவே முதல்வர் அவர்கள் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையில கூலிப்படம் பாட்டுட்டு இருந்ததா கடுமையான விமர்சனம் தமிழ்நாடு ஃபுல்லா எழுந்தது. இப்பொழுது வந்து நெற்பயிர்கள் வீணாகும் பொழுது பைசன் திரைப்படம் பார்க்க போயிட்டாரு அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தங்களோட கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. அதை பத்தி ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு, அதை பார்ப்போம். தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தின் போது கூலி திரைப்படம் பார்த்தவர் தானே, அதே போல்தான் இப்போதும் மழையால் நெல் முளைத்து போய் தாங்கள் உழைத்து பயிரிட்ட விவசாயிகளின் துயரங்கள் குறித்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் பைசன் படம் பார்க்க மணிக்கணக்கில் நேரம் செலவு செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்ததான் இன்னைக்கு விஜய் வந்து மக்களை சந்திக்க இருக்கிறதா நம்ம நேத்தே படித்தோம். நெரிசலில் இறந்தோர் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து விஜய் இன்று ஆறுதல்னு போட்டிருக்காங்க. தலைவன் தான் மக்களை சந்திக்கணும், அது 41 பேரை இழந்த ஒரு குடும்பத்தினர் வந்து இவர் அங்கிருந்து கரூர்ல இருந்து ஒரு 400 கிலோமீட்டருக்கு மேல இவரை வந்து சந்திக்கிறது வந்து மிகப்பெரிய தவறுங்கிற மாதிரி சமூக வலைதளத்துல கடும் கண்டனங்கள் விஜய்க்கு எழுந்துட்டு வருது. இந்திய வரலாற்றிலே ஏன் உலக வரலாற்றிலேயே பாதிக்கப்பட்டவங்களை தான் போய் அவங்க சந்திக்கணும், ஆனா பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து தன்னை சந்திக்கணுங்கிறது வந்து இதுதான் முதல் முறையினே நம்ம படிக்க வேண்டியதா இருக்கு. அடுத்ததா இதை பத்தி ஓவியா, நடிகை ஓவியா வந்து விஜய் குறித்து விமர்சனம் வச்சத ஒரு கட்டுரை அதுக்கு பக்கத்திலே வந்திருக்கு. விஜய் குறித்து ஓவியா விமர்சனம், தாவேகாவினர் எரிச்சல் அப்படின்னு போட்டிருக்காங்க. தாவேகா தலைவர் விஜய் செயல்பாடுகள் குறித்து தொடர்ந்து விமர்சித்து வரும் நடிகை ஓவியா கரூர் மக்களை விட நடிகையர் திரிஷா கீர்த்தி சுரேஷ் மீது உங்களுக்கு பாசம் அதிகமோ என்று கேள்வியை எழுப்பியுள்ளார்னு நடிகை ஓவியா வந்து விஜய கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கிற கட்டுரை அதுக்கு பக்கத்திலே வந்திருக்கு. அடுத்த மாவட்டங்கள் செய்தியில நெல்லின் ஈரப்பதம் குறித்து மத்திய குழு ஆய்வு, காத்திருந்த விவசாயிகள் கண்ணீருடன் முறையீடுன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அடுத்தது விளையாட்டு செய்திகள் பகுதியில் இந்திய அணி அபார ஆட்டம், ஆனால் மழையால் போட்டி பாதியில் ரத்துன்னு போட்டிருக்காங்க. இந்தியா வங்கதேசம் அணிகள் மோதிய உலகக்கோப்பை லீக் போட்டி மழையால் பாதியில் கைவிடப்பட்டதுன்னு போட்டிருக்காங்க. அடுத்தது ஹாரி ப்ரூக் பிளாசல் சதம் வீண், நியூசிலாந்திடம் வீழ்ந்தது இங்கிலாந்துன்னு போட்டிருக்காங்க. உலகம் பகுதியில் தாய்லாந்து கம்போடியா இடையே போர் நிறுத்தம், ஆசியான் மாநாட்டில் ஒப்பந்தம் கையெழுத்து அப்படின்னு போட்டிருக்காங்க. தாய்லாந்துக்கு கம்போடியாவுக்கு இடையே நடந்த எல்லை பிரச்சனையில் ஜூலை மாதம் ஒரு 30 பேர் கொல்லப்பட்டாங்க. இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் ட்ரம்ப் தலைமையில் வந்து ஆசியான் மாநாட்டில் கையெழுத்தாயிருக்கு. அதை பற்றி ஒரு ஆர்டிகல் போட்டிருக்காங்க. பயங்கரவாதிகள் பட்டியலில் நடிகர் சல்மான் கான் பெயர், இந்தியாவில் ஒரு சர்ச்சைக்குரிய நடிகராக இருந்த சல்மான் கானை பற்றி ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தை தனிநாடாக குறிப்பிட்டு சல்மான் கான் பேசியிருந்தார். சல்மான் கான் அதை ஒரு தனிநாடு போல் குறிப்பிட்டது பிரிவினைவாதத்தை ஆதரிப்பது போல உள்ளது என பலரும் விமர்சித்துள்ளனர். இதையடுத்து பாகிஸ்தான் அரசு பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் உள்ள 4வது அட்டவணையில் சல்மான் கானின் பெயரை சேர்த்துள்ளதாக தகவல். இதுதான் தினமலரில் வந்த முக்கியமான நியூஸஸாக இருக்குது. அடுத்து நம்ம தினத்தந்தியில் என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். தினத்தந்தி முதல் பேஜிலேயே தமிழகத்தில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி மூலம் மக்களின் வாக்குரிமையை பறிக்க முயற்சி, ஸ்டாலின் குற்றச்சாட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம தினமலர் முதல் பேஜில் படித்தது இதெல்லாம் போட்டிருக்காங்க. தமிழகத்தில் அடுத்த வாரம் தேர்தல் கமிஷன் வந்து வாக்காளர் திருத்தத்தை கொண்டு வர இருக்கு. அதுக்கு கடும் கண்டனத்தை ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தது தான் இங்கே முக்கிய கட்டுரையாக வந்திருக்கு. அடுத்தது ஆந்திரா நோக்கி நகரும் மோந்தா புயல், சென்னை திருவள்ளூரில் கனமழைக்கு வாய்ப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. திருச்செந்தூரில் இன்று சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி, பக்தர்கள் குவிந்தனர். திருச்செந்தூரில் பிரசித்தி பெற்ற சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி வந்து இன்றைக்கி நடக்குது. அதுக்கு பக்தர்கள் குவிந்தனர் அப்படின்ட்டு ஹெட்லைனாக போட்டிருக்காங்க. ஜார்க்கண்டில் இந்தியாவே உழுக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கு. இரத்த மாற்று சிகிச்சைக்கு பின் 5 குழந்தைகளுக்கு HIV தொற்று அப்படின்னு போட்டிருக்காங்க. டாக்டர் பணியிடை நீக்கம். ஜார்க்கண்டில் தலசீமியாவில் பாதிக்கப்பட்ட 5 குழந்தைகளுக்கு இரத்தமேற்றிய பின்பு HIV தொற்று உறுதியானது. இதையடுத்து சிகிச்சை அளித்த டாக்டர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார்னு ஒரு அதிர்ச்சிகரமான நியூஸ் வந்திருக்கு. பீகார் தேர்தல் 20-30 தேதிகளில் ராகுல் காந்தி பிரச்சாரம், கார்கே பிரியங்காவும் வாக்கு சேகரிக்கிறார்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. பீகாரில் வந்து அடுத்த மாதம் சட்டசபை தேர்தல் வருது. அது பிரச்சாரத்தை பற்றி ராகுல் காந்தி அங்கே போய் பரப்புரை செய்கிறதா ஒரு நியூஸஸ் வந்திருக்கு. அடுத்த திருப்பூரில் காரை ஏற்றி நிதி நிறுவன உரிமையாளர் படுகொலைன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதிர்ச்சியாக இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். ரியல் எஸ்டேட் அதிபர் வெறிச்செயல். திருப்பூர் வெள்ளகோயில் அருகே கம்பியால் தாக்கி உயிர் போகாதால் காரை ஏற்றி நிதி நிறுவன உரிமையாளர் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வெறிச்செயலில் ஈடுபட்ட ரியல் எஸ்டேட் அதிபரான உறவினரை போலீசார் தேடி வருகின்றனர் ஒரு நியூஸ், அதிர்ச்சிகரமான ஒரு நியூஸ் வந்திருக்கு. அடுத்த விளையாட்டு செய்திகள் பகுதியில் இந்தியா வங்காளதேச ஆட்டம் மழையால் பாதியில் ரத்துன்னு போட்டிருக்காங்க. கார்த்திகா அபினேஷுக்கு தலா 25 லட்சம் ஊக்கத்தொகை. அடுத்து சினிமா செய்திகள் பகுதியில் தமிழ் சினிமாவை சீரழிக்கிறோமா, பா ரஞ்சித் ஆவேசம்னு ஒரு கட்டுரை தொகுப்பு வந்திருக்கு. ஒரு வருடத்துக்கு 400 படங்கள் தமிழில் வருகின்றன. நாங்கள் எடுக்கும் படங்கள் தான் சினிமாவை சீரழிக்கின்றதா? இது போன்ற கேள்விக்கான பதிலை தேடுவதுதான் எங்கள் சினிமா.
பைசன் படம் வருவதற்கு முன்பாகவே இது ஜாதி படம் போகாதீங்க, டியூட் படத்துக்கு போக என்றெல்லாம் வெறுப்புணர்வை பரப்பினார்கள். இதை நம்பி டியூட் படத்துக்கு போனவர்களை அதன் டைரக்டர் கீர்த்தீஸ்வரன் வச்சு செஞ்சுட்டார்ல என்றுன்னு ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. அடுத்தது நேஷனல் கிரஷ்னு சொல்லப்படுற ராஷ்மிகாவை பற்றி ஒரு கட்டுரை வந்திருக்கு. த கேர்ள் ஃப்ரெண்ட் படத்துக்காக தூங்காமல் நடித்து கொடுத்த ராஷ்மிகா. புஷ்பா 2 படப்பிடிப்பில் பங்கேற்று நடித்து கொண்டிருந்த ராஷ்மிகா மறுபுறம் எங்கள் படத்துக்காகவும் நேரம் ஒதுக்கினார். புஷ்பா 2 படத்தை அதிகாலை 2 மணி வரை படமாக்கிவிட்டு காலை 7 மணிக்கு எங்கள் படத்தின் செட்டுக்கு வருவார். அந்த வகையில் 3 மாதங்களாக அவர் சரியாக தூங்கவில்லை. ட்ரெஸ்ஸிங் ரூமில் சிறிது நேரம் ஓய்வெடுத்து விட்டு காலை படப்பிடிப்புக்கு வருவார். தூங்காமல் நடித்து கொடுத்த அவரது ஆதரவு அளப்பரியது என்று படக்குழு அவரை பாராட்டியிருக்காங்க. ஜிடி நாயுடு வாழ்க்கை கதையில் மாதவன் ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஏற்கனவே அவர் நம்பி நாராயண் பயோபிக்கில் நடித்தது இந்தியா ஃபுல்லாக பரவலாக பேசப்பட்டது. இப்பொழுது வந்து ஜிடி நாயுடு வாழ்க்கை வரலாறுல அவர் நடிக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு சினிமா பகுதியில். குத்தாட்ட பாடலுக்கு ஆட்டம் போட ஆசை ரம்யா கிருஷ்ணன். குத்துப்பாடலுக்கு ஆட்டம் போட ஆசைன்னு ரம்யா கிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. தமிழ் சினிமாவில் கோலோச்சி இருந்த நடிகைன்னு கூட சொல்லலாம். மிகப்பெரிய நல்ல நடிகை. சமீப காலமாக தமிழ் சினிமாவில் எந்த படங்களும் நடிக்காமல் இருந்தாங்க. ஆனால் வந்து தனக்கு குத்தாட்டம் போட ஆசைன்னு ஒரு ஆர்டிக்கல் அவங்கள பற்றி வந்திருக்கு. ரம்யா கிருஷ்ணன் சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் மனம் திறந்து பேசினார். அப்போது அவர், நான் ஆடிய எல்லா குத்து பாடல்களையும் மீண்டும் ஆடுவதற்கு விரும்புகிறேன். இன்னும் என் மனநிலையில் அந்த உற்சாகம் இருக்கிறதுன்னு ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. இதுதான் சினிமா பகுதியில் முக்கியமான நியூஸாக வந்திருக்கு. இந்து தமிழ் திசையில் முதல் பகுதியிலேயே தமிழகம் ஆந்திராவில் உஷார் நிலை, நாளை மாலை காக்கிநாடாவில் கரையை கடக்கிறது, பொதுமக்கள் மீனவர்களுக்கு எச்சரிக்கை அப்படின்னு போட்டிருக்காங்க. அபினேஷ் கார்த்திகாவுக்கு தலா 25 லட்சம் ஊக்கத்தொகை வழங்கினதாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. திருச்செந்தூரில் இன்று மாலை சூரசம்ஹாரம்ங்கிறது முக்கியமான நியூஸாக வந்திருக்கு. இதுதான் வந்து தினமலர் தினத்தந்தி இந்து தமிழ் திசையில் வந்த முக்கியமான நியூஸாக இருக்குது. நாளை வந்து செய்தித்தாள் இன்று நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அறம் தமிழ் ராமகிருஷ்ணன். நன்றி.